ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டில் இன்னைக்கு ஹெல்தியான புளிச்சக்கீரை கடையல் பெர்ஃபெக்டாக எப்படி கடையலாம் என்று பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, இதுதான் புளிச்சக்கீரை. இந்த கீரையை காம்பு இல்லாத நம்ம ஒன்று ஒன்றா கிள்ளி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் ஒன்று ஒன்றா கிள்ளி எடுக்கிறேன். காம்பு ஒன்று கூட நம்ம அதில் போடக்கூடாது, ஏன்னா காம்பு போட்டால் வேகாது. நம்ம காம்பு போடாத ஒன்று ஒன்றா ஒவ்வொரு இலையாக நம்ம கிள்ளி எடுத்துக்கணும். பாருங்கள், இது மாதிரி கிள்ளி எடுத்து நம்ம 3 தண்ணி விட்டு நான் அலசி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒவ்வொரு இலையாக நான் கிள்ளி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு கடாய் வச்சுக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க, 1/2 டம்ளர் போதும். ஏன்னா இதில் தண்ணி நம்ம அதிகமாக ஊற்றக்கூடாது. 1/2 டம்ளர் தண்ணியே போதும். புளிச்சக்கீரையை அந்த கொதி தண்ணியில் போடலாம். எடுத்து பாருங்கள், நான் ஒன்று ஒன்றா எடுத்து போடுறேன். பாருங்கள், நல்லா கொதி வரட்டும், கொதிக்கணும். அப்போ தான் புளிச்சக்கீரை நல்லா வேகும். அது கூடவே ஒரு தக்காளியை பெருசு பெருசாக கட் பண்ணிக்கங்க, சின்னதாக வேணாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். 6 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்படியே கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக அப்படியே கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஏன்னா அதிகமாக வேகக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் வெந்தெடுத்து இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா மேலே பச்சை இலையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் வேகும். வெந்ததும் நம்ம அது இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் வெந்து கொதி வந்துடுது. இப்போ நல்லா வெந்து போச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுத்து கடையணும். புளிச்சக்கீரை மருத்துவ குணம் கொண்டது. கண், தோல் வியாதிக்கு எதிர்ப்பு சக்தி உள்ளது. இரத்த சர்க்கரை அளவை ரொம்பவும் கட்டுப்படுத்தும். சுகர் உள்ளவங்க இதை கண்டிப்பாக சாப்பிடணும். சுகரை கம்மிப்படுத்தும். ரத்தத்தில் சுகரை சேர்க்காது. மொத்தத்தில் இது சூப்பர் ஃபுட்டுங்க. புளிச்சக்கீரை நம்ம லேடிஸுங்க ரொம்ப இதை முக்கியமாக சாப்பிடும். ஏன்னா மாதம் தலை குளிக்கிறவங்க எல்லாம் இதை சாப்பிட்டு வந்தால் இதை நல்ல கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். புளிச்சக்கீரை ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமான உணவு இது, ஃபுட்டு. அது கூடவே நாம் இப்போது ஒரு ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த கீரை கொஞ்சம் சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ஏன்னா அப்போ தான் வெங்காயம், தக்காளி எல்லாம் வேகும், பூண்டுலாம் நல்லா வேகும். நம்ம எடுத்து கடையை பார்த்து நல்லா அழகாக நல்லா அழகாக கடையலாம். இந்த பாருங்கள், கடைஞ்சாச்சு. ரொம்பவும் மழமழன்னு இல்லாத, ரொம்ப கொரகொரப்பு இல்லாத திட்டமாக கடைஞ்சி ஒரு தாளிப்பு போட்டுடணும். தாளிப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா டேஸ்டியாகவும் நல்லா இருக்கும். இது நல்லா உடம்புக்கு நல்லது. சுகர் உள்ளவங்களுக்கு இது முக்கியமாக சாப்பிடணும். சுகர் உள்ளவங்க இதை சாப்பிட்டுட்டா ரத்தத்தில் கலக்காது. சுகரு ரத்தத்தில் கலக்காது. இதுதாங்க புளிச்சக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு.